தொழில் விரயம் இது யாருக்கு வரும்? பொதுவா தொழில் பாவகம் அப்படிங்கிறது 10ஆம் இடம். நம்ம ஜாதகத்துல 10ஆம் இடம் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் ஒருத்தர் தொழில் பண்ண முடியும். 6ஆம் அதிபதியை காட்டிலும் 10ஆம் இடத்து அதிபதி ஸ்ட்ராங்கா இருந்தால் மட்டுமே தொழிலுக்கு சாத்தியம். 6ஆம் அதிபதி வலுவா இருக்கிறாருன்னா வேலைக்கு தான். தொழில்ல விரயம் எப்போ வரும்? பொதுவா ஒருத்தருக்கு 10ஆம் அதிபதி 8-12 போய் லாக் ஆகுறது, 6ஆம் இடத்துல போய் லாக் ஆகுறது, இதெல்லாம் தான் அந்த பிரச்சனையை கொடுக்கும். 6, 8, 12 போய் உங்க 10ஆம் அதிபதி லாக் ஆகுறாரு அப்படின்னா நீங்க வேலைக்கு தான் போறது நல்லது. ஏன்னா 8, 12 போய் அவர் உட்காரும் போது வெளியூர் வெளி மாநிலம்னு நகட்டி அங்க வேணா போய் நீங்க தொழில் பண்ணலாம். அப்பையும் அங்க சில இடையூறுகள் இருந்துகிட்டே இருக்கும். அவர் கொஞ்சம் போய் 12, 8 சுபத்துவமா இருக்கிறாரு, குரு சுக்கிர தொடர்புல இருந்துட்டாருன்னா பிரச்சனை இல்லை. அங்க போய் பாவத்துவமா அமர்ந்தாருன்னா தொழில்ல நிச்சயமா விரயம் நஷ்டம்லாம் ஏற்படும். நீங்க இல்லைன்னா தொழில் பண்ண முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க. கடனை வாங்கி ஓஞ்சு போய் நிறைய லாஸ் வந்துடும். சோ உங்களுடைய 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போனாலும் சரி, 8, 12 போய் லாக் ஆறாரா, தொழில் பண்ணாம வேலைக்கு போறது உத்தமம். 10ஆம் அதிபதி ஸ்ட்ராங்கா இருந்தால் மட்டுமே தொழிலுக்கு ஒரு சிறந்த ஒரு இதுன்னு சொல்லலாம். இது போக சனி உங்க ஜாதகத்துல வலு இழந்த நிலை, நீச்சமா போய் இருக்கிறாரு. நீச்ச பங்கம்லாம் இல்ல சனிக்கு. பாவக்கோள், அதாவது ராகுவோட நெருங்கி க்ளோஸா இருக்கிறாரு. சனியோடையோ சந்திரனோடையோ சூரியனோடையோ சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. கடுமையான நெருக்க பாகையில இருக்கிறாரு அப்படின்னா தொழில இல்லாம நீங்க வேலைக்கு போறது உத்தமம். சுபகிரகங்களோட தொடர்பும் இல்லை அப்படின்னா வேலைதான் உங்களுக்கு கை கொடுக்கும். இதே மாதிரி செவ்வாயோட சேர்ந்தாலும் அது. சனிக்கு எப்படினாலும் சுபர்களோட தொடர்பு இருக்கணும். தனிச்சு உட்கார்ந்து ஆட்சியா இருந்தாலும் கெடுப்பாரு. சுபர்களோட தொடர்பு இருந்தால் மட்டுமே தப்பிக்க முடியும். சரிங்களா?